அவரு தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்தியாவோட பல இடங்கள்ல பல சொத்துக்கள வாங்கி வச்சிருக்காரு. அவரோட இன்கம்ங்கிறத விட, அவரு பல இடங்கள்ல கை நீட்டி காசு வாங்குனது தொழிலதிபர்கள்ட்ட. இதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்குதுன்னு நெறைய ரிப்போர்ட்ஸ் வந்து ம், ம், ம். போயிட்டே இருக்குது சென்ட்ரலுக்கு. அப்படிங்கும்போது தான் அந்த இடத்துல வந்து அவருக்கு பாருங்க, அதுக்கப்புறம் எந்த புது போஸ்ட்டும் குடுக்கல. அண்ணாமலைக்கு வந்து அடுத்து அண்ணாமலை போஸ்ட்ல இருந்து தூக்கணும்னு மாநில பதவியிலேருந்து தூக்கணும். அடுத்து அவர் சென்ட்ரல் மினிஸ்டர் ஆகுறாரு. அதுவும் கேபினெட் மினிஸ்ட்ரி உடனே ம், ம். குடுக்குறாய்ங்க. இப்படிலாம் நம்ம பத்திரிகைகள் தான் எழுதுச்சு. அவங்க ஒண்ணுமே குடுக்கல. கடைசியில முக்கியமான பார்த்தா அவர் பதவி சாணி இருக்குன்னு அள்ளிட்டு இருக்காரு. சொன்னாங்க. கடைசி பார்த்தா அவர் சாணி அள்ளுற ஃபோட்டோ போட்டுன்னு இருக்காரு. சரிங்களா? அதனால அவருக்கு வந்து அந்த ஒரு காரணத்தினால, அ கூட்டணியில அவங்க கட்சி தான் இருக்குது. அவர் இல்ல. ஓகே. அதிமுக கூட்டணியில பாஜக இருக்கு. ஆனா அண்ணாமலை இல்ல. ம். அண்ணாமலை வந்து அதிமுகவை அ ஏதாவது ஒரு இடத்துல வீக் பண்ணணும். அதோட ஸ்ட்ரென்த்த குறைக்கணும் அப்படிங்கிறதுக்கான வேலையெல்லாம்